எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். பிரித்தானியாவில் அமெரிக்கா தேசிய கொடியேறிப்பு போராட்டத்தில் குதித்த 1000க்கும் மேற்பட்டோர். பிரித்தானியாவில் புதிதாக உருவாக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட ஐரோப்பியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மான்செஸ்டர் யுனைடெட் அணி ரசிகர்கள் அமெரிக்கா தேசிய கொடியை எரித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 18 அன்று இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அணிகள் உட்பட முக்கிய ஐரோப்பிய கிளப்புகள் ஐரோப்பியன் சூப்பர் லீக் என்ற புதிய போட்டியை உருவாக்குவதாக அறிவித்தன. இதற்கு கால்பந்து உலகில் கடும் கண்டனம் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து ஐரோப்பியன் சூப்பர் லீக் உருவாக்கும் முடிவு கைவிடப்பட்டது. ஆனால் கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் இதற்கு எதிரான கொந்தளிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. புதிய போட்டியை உருவாக்க திட்டமிட்டு செயல்பட்ட கிளப்புகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக ரசிகர்களின் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஆல்டரஃப்டுக்கு வெளியே குவிந்த 1000க்கும் மேற்பட்ட மான்செஸ்டர் யுனைடெட் அணி ரசிகர்கள் கிளப்பின் அமெரிக்க உரிமையாளரான கிளேசர் குடும்பத்தை பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளேசர் அவுட் என்று எழுதப்பட்ட பெரிய பதாதைகளுடன் குவிந்த ரசிகர்கள் கிளப் உரிமையாளர்களுக்கு எதிராக கோஷமிட்டனர். ஒரு கட்டத்தில் சில ரசிகர்கள் அமெரிக்கா தேசிய கொடியை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில தினங்களுக்கு முன்னர் பயிற்சி மைதானத்துக்குள் யாரும் செல்ல முடியாதபடி நுழைவு வாயில் முன் குவிந்த மான்செஸ்டர் யுனைடெட் அணி ரசிகர்கள் கிளேசர்ஸ் குடும்பத்துக்கு எதிரான கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐரோப்பாவை போன்று திணறி வருகிறதா இந்தியா? உயிர் பிழைக்க அணையும் மக்கள், காத்திருக்கும் சடலங்கள். ஐரோப்பிய நாடுகள் கோவிட்-19 எப்படி திணறி வந்ததோ அதே போன்ற நிலையில் இப்போது இந்தியா இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சீனாவில் பரவிய கொரோனா வைரஸ் அப்படியே ஐரோப்பிய நாடுகளில் மெல்ல மெல்ல பரவி பல லட்சம் உயிர்களை எடுத்தது. குறிப்பாக பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரேசில் போன்ற நாடுகளில் கொரோனா பாதிப்பு தீவிரமடைந்தது. அதிலும் பிரேசில் கோவிட்-19 பெரும் உயிரிழப்புகளை சந்தித்தது. இப்போதுதான் ஐரோப்பிய நாடுகள் கொரோனா தடுப்பூசி மூலம் நோயை கட்டுப்படுத்தி வருகின்றனர். ஆனால் அப்பொழுது இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கவில்லை. இந்நிலையில் தற்போது இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தீவிரமாகி வருகிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் ஒரு சில மயானத்தில் சடலங்கள் வெளியில் எரிக்கப்படுவதாக வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நிலையில் ஐரோப்பிய சில நாடுகளில் ஏற்பட்டது. வெண்டிலேட்டர் இல்லாமல் ஏராளமான உயிர்கள் பிரித்தானியா, பிரான்ஸ், பிரேசில் போன்ற நாடுகளில் ஏற்பட்டது. அதுபோன்று இப்போது டெல்லியில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் தள்ளாடி வருகிறது. மக்கள் உயிர் பிழைப்பதற்காக ஆக்சிஜன் சிலிண்டர்களை தேடி வருகின்றனர். ஆக்சிஜன் இல்லாத இதே நிலை நீடித்தால் இந்தியாவில் இன்னும் பல லட்சம் உயிர்கள் சந்திக்க நேரிடும். அதே சமயம் அண்டை நாடான பாகிஸ்தான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளான பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் தங்களால் இயன்ற உதவியை நிச்சயம் செய்வோம் என்று உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19க்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு துணை நிற்போம் அமெரிக்கா. கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு துணை நிற்போம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியா கொரோனா வைரஸின் கோரப்பிடியில் சிக்கி தவித்து வருகிறது. உலகளவில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு உச்சம் தொட்டுள்ளது. கொரோனா பாதிப்புடன் 26 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ளனர். இதனால் நாட்டில் உள்ள முக்கியமான மருத்துவமனைகளிலும் படுக்கைகள் நிரம்பி வழிகின்றன. தலைநகர் டெல்லி உள்ளிட்ட பல நகரங்களில் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து ஆக்சிஜன் டேங்கர்களை அனுப்பி வருகிறது. இவ்வாறான கொரோனாவின் பிடியில் சிக்கி தவித்து வருகின்ற இந்தியாவுக்கு உதவ தயாராக இருப்பதாக இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அறிவித்தன. அந்த வகையில் அமெரிக்கா வெளியுறவுத்துறையும் இந்தியாவுக்கு துணை நிற்போம் என தெரிவித்துள்ளது. அமெரிக்கா வெளியுறவுத்துறை இது பற்றி கூறுகையில், கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு துணை நிற்போம், இந்தியர்களுக்கு உதவ அனைத்து வகையிலும் தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளது. தயவு செய்து நம்ம கிட்ட இருக்கும் தடுப்பூசியை கொடுத்து உதவுங்க. இந்திய மக்களுக்காக தங்கள் நாட்டு பிரதமரிடம் கெஞ்சும் நெகிழ்ச்சி தகவல். கோவிட்-19 இந்தியா கதிகலங்கி போயிருக்கின்ற நிலையில் இங்கு உபரியாக இருக்கின்ற தடுப்பூசிகளை இந்தியாவுக்கு அனுப்பி உதவும்படி அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் நெருக்கடி கொடுத்துள்ளனர். இந்தியாவில் கோவிட்-19 இரண்டாவது அலை மிக தீவிரமாக பரவி வருகிறது. இதனால் நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து வருகின்றனர்.
இதன் மூலம் ஒரு கட்டத்தில் கோவிட்-19 சமாளித்து வந்த இந்தியாவுக்கு இப்படியொரு நிலைமை என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் கோவிட்-19 மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் இதுதான் நிலைமை என்று பலரும் எச்சரித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்தியாவுக்கு உதவ அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் முன்வந்துள்ளன. அந்த வகையில் அமெரிக்காவில் உபரியாக இருக்கின்ற தடுப்பூசிகளை இந்தியாவுக்கு அனுப்பி உதவும்படி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு அமெரிக்காவால் இந்தியர்கள் நெருக்கடி கொடுத்துள்ளனர். அமெரிக்காவின் இந்தியா எம்பியான ராஜகிருஷ்ணா மூர்த்தி கூறுகையில், இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்தியா மக்களுக்கு இந்த நேரத்தில் உதவி அவசியம். நம்முடைய சேமிப்பு கிடங்குகளில் அமைதியாக தடுப்பூசிகளை வைத்திருக்க முடியாது. அதை தேவையுள்ளவர்களுக்கு வழங்கி உயிரை காக்க வேண்டும். தற்போது அமெரிக்கா இருப்பில் 4 கோடி அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசிகள் இருப்பு உள்ளன. இதை நாம் பயன்படுத்தவில்லை. சர்வதேச அளவில் இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும். மக்களின் உடல்நிலையை காத்து சர்வதேச பொருளாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கு இந்தியாவுக்கு தடுப்பூசியை வழங்கிட வேண்டும். எனவே கோடிக்கணக்கில் நம்மிடம் இருக்கின்ற அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியை உடனடியாக இந்தியா, அர்ஜென்டினா உள்ளிட்ட தேவைப்படுகின்ற நாடுகளுக்கு வழங்க அதிபர் பிடன் நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இவரை தொடர்ந்து புரோக்கிங் இன்ஸ்டிடியூட்டைச் சேர்ந்த தான்வி மதன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், இந்தியாவுக்கு உதவ பாகிஸ்தான் பிரதமர், ஈரான் பிரதமரும் முன்வந்து விட்டார்கள். ரஷ்யா, சீனாவும் ஆதரவு வழங்கிவிட்டார்கள். அமெரிக்கா இதுவரை ஏதும் பேசவில்லை. இனியும் பேசாமல் இருந்தால் கடந்த சில மாதங்களாக பெற்ற நட்பெயரை பைடன் நிர்வாகம் இழந்துவிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவும் இந்தியரும் ஜோ பைடன் பிரச்சார குழுவில் இருந்த சோனர் ஷா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், இந்தியாவில் கொரோனா பிரச்சினை இருப்பது உண்மைதான். மிகப்பெரிய மனிதநேய பிரச்சினையாக மாறவுள்ளது. அதற்குள் அமெரிக்கா அரசு ஏதாவது செய்ய வேண்டும். மற்ற நாடுகளுக்கும் இது பரவிவிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் சுகாதாரத்துறையின் உயர் அதிகாரி ஆசிஸ் ஜே த வாஷிங்டன் டைம்ஸ் நாளேட்டில் எழுதிய கட்டுரையில், இந்தியாவில் பரவி வருகின்ற கொரோனா வைரஸ் அந்த நாட்டின் சுகாதாரத்துறையையே உருக்குலைத்துவிடும். உடனடியாக அமெரிக்கா உதவ வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. கொரோனாவை ஒழிக்க எவ்வளவு சீக்கிரம் இதை செய்ய முடியுமோ செய்துவிடுங்கள். பிரித்தானியாவுக்கு பில் கேட்ஸ் வலியுறுத்தல். அமெரிக்க கோடீஸ்வரரும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனருமான பில் கேட்ஸ் பிரித்தானியாவுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றை வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளுக்கு உதவியளிக்க தேசிய வருமானத்திலிருந்து 0.7% நிதியளிப்பதாக வாக்குறுதி அளித்திருந்த பிரித்தானியா, தொற்று நோய் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் காரணமாக அதை குறைத்துள்ளது. தற்போது கோவிட்-19 2வது அலை உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகின்ற நிலையில், கூடிய விரைவில் பிரித்தானியா வெளிநாடுகளுக்கு உதவியளிக்க வழங்குகின்ற நிதியை மீண்டும் 0.7% வழங்க வேண்டும் என பில் கேட்ஸ் வலியுறுத்தியுள்ளார். வளரும் நாடுகள் தடுப்பூசி பெறுவதற்கு இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று பில் கேட்ஸ் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச தடுப்பூசி கூட்டணி அமைப்பான காவிக்கு ஆதரவளிப்பதில் தங்கள் நாடு வகித்த பங்கை பற்றி பிரித்தானியர்கள் மிகவும் பெருமைப்பட வேண்டும். எவ்வாறாக இருந்தாலும் தற்போது நிதியை குறைத்துள்ள பிரித்தானியா மீண்டும் 0.7% வழங்காவிட்டால் அதன் தாக்கம் குறைந்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியா எவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய நிதியை மீண்டும் 0.7% அளிக்கிறதோ அவ்வளவு நல்லது. உலகெங்கிலும் உள்ள தடுப்பூசிகள் பெரிய அளவில் கிடைத்தால் கொரோனா தொற்று அளவு 2022ஆம் ஆண்டின் இறுதிக்குள் மிக குறையும் என்று கேட்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரித்தானியா பிரதமர் குறித்து அவருடைய முன்னாள் முக்கிய ஆலோசகர் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல். சிக்கிய போரிஸ் ஜான்சன். பிரித்தானியா பிரதமர் போரிஸ் ஜான்சன் டவுனிங் ஸ்ட்ரீட் குடியிருப்பை புதுப்பிக்க எப்படி நிதியளித்தார் என்பது குறித்து விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. போரிஸ் ஜான்சனின் முக்கிய ஆலோசகராக இருந்த டாமினிக் கமிங்ஸ் கடந்த ஆண்டு அந்த பதவியிலிருந்து விலகினார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை டாமினிக் கமிங்ஸ் பிளாக்கில் கூறியதாவது, பிரதமர் குடியிருப்பை புதுப்பிக்க நன்கொடையாளர்களின் பணத்தை செலவு செய்வதற்கான அவருடைய திட்டங்கள் நெறிமுறையற்றவை, முட்டாள்தனமானவை, சட்டவிரோதமானவை என தான் போரிஸிடம் சொன்னதாக கமிங்ஸ் குறிப்பிட்டுள்ளார். புதுப்பித்தலுக்கான செலவு குறித்த விவரங்கள் மற்றும் கொரோனா
வெண்டிலேட்டர்கள் குறித்த பாரிஸ் ஜான்சனின் தனிப்பட்ட உரையாடல்கள் கசிந்ததற்கு தான் பொறுப்பல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரதமரும் அவருடைய அலுவலகமும் நம்பகத்தன்மை மற்றும் நேர்மையை இழந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சட்டப்படி தான் பிரதமர் குடியிருப்பு புதுப்பிக்கப்பட இருப்பதாகவும் அது குறித்து தகவல் கசிந்தது தொடர்பான விசாரணையில் பிரதமர் தலையிடவில்லை என பாரிஸ் அலுவலகம் தரப்பில் விளக்கம் அளித்துள்ளது. இந்நிலையில் டாமினிக் கமிங்ஸ் கூற்றை முன்வைத்து பிரதமர் குடியிருப்பு புதுப்பித்தலுக்கு நிதி அளிக்கப்பட்டது தொடர்பில் விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என பிரித்தானியா எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. தொழிலாளர் கட்சி முழு விசாரணைக்கு அழைப்பு விடுக்கிறது. இது முக்கியமானது, ஏனென்றால் இது நேர்மை பற்றியது, இது வரி செலுத்துகின்றவர்களின் பணத்தை பற்றியது என்று தொழிலாளர் கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார்.